விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் அருகே தாதப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், இந்த வெடி விபத்துல எத்தனை தொழிலாளிகள் சிக்கியிருக்காங்க? தற்போது அங்க சூழல் எப்படி இருக்கு? விருதுநகர் அருகே தாதப்பட்டியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான சத்யபிரபு பட்டாசு ஆலை உள்ளது. இதில் 40க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. வழக்கம்போல் பணியாளர்கள் இன்று பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் பிற்பகல் திடீரென உராய்வின் அந்த பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 6க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமாகின. ஒருவர் பலியான முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 7 பேர் வரை காயமுற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலில் தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருந்ததால் தீயணைப்புத்துறை, காவல்துறை உட்பட யாரும் உள்ளே செல்ல முடியாத நிலை இருந்தது. தற்பொழுது வெடி சத்தம் குறைந்துள்ள காரணத்தினால் தீயணைப்புத்துறையினர் உள்ளே சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இடிபாடுகளில் அந்த 6 அறைகள் சேதமாகி முற்றிலும் தரமட்டமாகி உள்ளது. இந்த இடிபாடுகளில் யாரேனும் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் என்பது இடிபாடுகளை அகற்றியப்படுவதுதான் தெரிய வரும். இப்போ அங்க தீ கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கா? இப்ப 6 அறைகள்ல பொதுவாகவே இந்த நாட்கள்ல வார நாட்கள்ல எத்தனை தொழிலாளிகள் வேலையில ஈடுபடுவாங்கன்னு சொல்றாங்க? யாரேனும் தொழிலாளிகள் உள்ள இருக்காங்களா? தீயணைப்புத்துறை தீயை கட்டுக்குள் கொண்டு வர பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம்ல இருந்து 1 மணி நேரம் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர நேரம் ஆகும். ஒரு அறைக்கு 4 பேர் வீதம் பணியில் ஈடுபடுவது வழக்கம். இந்த 6 அறையில் மொத்தம் 24 பேர் பணியில் ஈடுபட்டிருக்கலாம். பொதுவாக வெடிச்சதம் கேட்ட உடனே ஈர்ப்பவர்கள் அங்கிருந்து உடனே ஓடி பட்டாசு ஆலையை விட்டு வெளியே சென்று விடுவார். அதனால் யார் சிக்கியிருக்கின்றனா, எத்தனை பேர் உயிரிழந்திருக்க என்பது முழுமையான தீ அனைத்து இடிபாடுகளில் அகற்றப்படுவதுதான் உண்மையாக தெரியும். இப்போ அங்க ஆம்புலன்ஸ் வாகனங்கள்லாம் வந்துருச்சா? எந்த அளவுக்கு மீட்பு பணிகள்லாம் இருக்கு? 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்திருக்கிறது. அவர் காயமடைந்தவர்களை மீட்டு விருதுநகர் மற்றும் விருதுநகர், சாத்தூர், சிவகாசி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் அனுப்புவதற்குரிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ 7 பேர் பக்கத்துல படுகாயம் அடைஞ்சிருப்பதா நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எத்தனை சதவீத தீக்காயங்களோடு மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் கிடைச்சிருக்கா செந்தில்குமார்? ஒருவருக்கு ஒரு விதமான காயம் ஏற்பட்டு, ஒருவருக்கு 60%, ஒருவருக்கு 70%, 80% இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டு. இப்ப இந்த 6 அறைகள் மட்டும்தான் இருந்துச்சா அந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடத்துல? பக்கத்துல நிறைய அறைகள், மற்ற அறைகளும் இருக்கா? மொத்தம் 40 அறைகள். இதுல சேதமானது 6 அறைகள் தான். முதல் ஒரு அறையில வெடிச்சு அது அந்த பரவி மற்ற அறைகளுக்கும் அது பரவி இருக்கு. தற்போது வரை 6 அறைகள் சேதமாயிருக்கு. அந்த பகுதி மேலும் தீ பரவாத வகையில காற்றோட்டமான பகுதியாக இடைவெளிகள் இருக்கிற இடமா இருக்கா? எப்படி இருக்கு அந்த தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி? நிச்சயமாக புறநகர் பகுதிகளில் தான் பெரும்பாலும் பட்டாசு ஆலை அமைக்கப்பட்டிருக்கும். சுற்றி காற்றோட்டமாக வெட்ட வெளியாக தான் இருக்கும். அதே போலதான் இந்த பட்டாசு ஆலை அமைந்திருக்கிறது. அதனால மற்ற பக்கத்தில் உள்ள கட்டடங்களோ எதுவும் இல்லை. அதனால அந்த மாதிரி பரவக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக. நிச்சயமாக தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.